Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம், சரவணன் விக்ரம். லைவ் ஆன் ஆயிடுச்சா? ஆமாம். ஓகே, வணக்கம் பிரதர் அண்டு மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? வீட்டை விட்டு வெளில வரும்போது இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஒரு மாதிரி தான் இருந்தது. சொன்ன மாதிரி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, சுத்தமாக எதிர்பார்க்காத விஷயம் தான். நான் ஸ்டேஜில் அங்கே பேசும்போது கூட அதை தான் சொல்லிட்டு வந்தேன், கமல் சார் ஒத்துக்கவே முடியல சார் அப்படின்ட்டு. ஸோ அது வெளில அப்புறம் ஒரு நாள் 2 நாள் அதை ரியலைஸ் பண்ணி, ஏன்னா கையில் மொபைலும் இல்லை, வெளில எப்படி என்ன ஒன்றுமே தெரில, அதை ரியலைஸ் பண்ணி நம்புறதுக்கு ஆமாம் நம்ம வெளில வந்துட்டோம், டைட்டில் வின்னர் அப்படின்றது இல்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு விஷயம் எடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதான் அந்த 2 நாள் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த மக்களோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருமே செம பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, நம்ம அதை விட ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தோணுனதுனால அப்புறம் இப்போது ஆல் இஸ் ஓகே. பிக் பாஸ் வீட்டில் யார் உண்மையாக இருக்காங்க, யார் பொய்யா இருக்காங்க, பேரோட சொல்லணும். ஐயா, அது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேங்க ஐயா. பேரோட சொல்லணுமா? இல்லை, உண்மையாக இருக்காங்க பொய்யா இருக்காங்க. நீங்கள் உள்ளே இருக்கும்போது ஒருத்தர் நம்பியிருப்பீங்க, சில பேர் நம்பாமல் இருந்திருப்பீங்க. இப்போ வெளில வந்த பிறகு இவங்க நம்பிட்டுமே, இல்லை இவங்க நம்பாமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி. இல்லை அப்படி இது கிடையாது. இவங்க நம்பிட்டோம் ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது எல்லார்ட்டையுமே. பட் நான் கேமுக்குள்ளே இருந்த வரைக்கும் நம்பக்கூடாதுன்றது, நான் ஆக்சுவலி நம்பினது ஒரு கேங். அவங்களெல்லாம் நான் அந்த சைடு தான். நான் யார் மேலே ரொம்ப நம்பிக்கையில் ஒரு வேளை ஃபேக்காக இருக்காங்களோ, கேம் அதான் விளாட்றாங்களோன்ற மட்டும் நானே என்னால் ஒட்டவே முடியாது. அண்ட் ஸோ விஷ்ணுக்கு எனக்குமே ஃபர்ஸ்ட்லேருந்தே செட் ஆகாது. ஐ மீன் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், அவர் உண்மையாக இருக்கலாம் பட் ஃபேக்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கேட்குறது எனக்கு விஷ்ணு தோணும். உள்ளே இருந்த வரைக்கும் விஷ்ணு ஃபேக்காக இருக்காரு அப்படின்னு தோணியிருக்கு. அண்ட் அண்ணன் தினேஷ் அண்ணன் கேமுக்காக சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்றது இருக்கு. அவரால் இல்லாமல் மாறிடுவார், அந்த மாதிரியான விஷயம் தினேஷ் அண்ணன், விஷ்ணு, அர்ச்சனா ஸ்டார்டிங்கில் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. டுவர்ட்ஸ் நான் கடைசி அந்த ஒரு வாரம் இருக்கும் போது எனக்கு வேற ஒரு வைப் அர்ச்சனா கூட கனெக்ட் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தோணும் சில சமயம் அர்ச்சனா வேணும்னே பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணும். பட் ஆனால் அந்த லாஸ்ட் 1 வீக்கில் இல்லை, ஏதோ ஒரு நல்ல பாண்டு போகும்போது கூட அவர் சொல்லிட்டு இருந்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா, போயிட்டு வரலாம், சரியாயிரும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ நல்ல பாண்ட் இருந்தது. அப்புறம் வேற யாருமே அப்படி ஃபேக்காக இருக்காங்கன்ற மாதிரி எதுவும் தோணலை. அதான் கிளாரிஃபை பண்ணாமல் சில விஷயங்களும் சொல்லக்கூடாதுல்ல, அதனால சில விஷயங்கள் பற்றி நான் பேசலை. ஸோ அதனால அவ்வளோதான். பட் உள்ளே இருந்த வெளில வந்ததுக்கப்புறம் நான் எதுவுமே பார்க்கல, ஆக்சுவலி எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்கல. சின்ன சின்ன ப்ரோமோஸு, அப்புறம் அந்த மீம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பார்த்தேன். ஸோ இப்போ உள்ளே என்ன நடக்குதுன்றது எனக்கு எதுவுமே தெரியல. பட் அவ்வளோதான், உள்ளே இருந்த வரைக்கும் இந்த 3 பேர் ஃபேக்காக இருக்கான். ஃபேக் இந்த சென்ஸ் கேமுக்காக ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங்கான, சைலண்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான கண்டஸ்டன்ட் மாப்பிள்ளை விஜய் வர்மா சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவர் வந்த ஒரு வாரத்தில் எனக்கு தோணிகிட்டே இருந்த விஷயம், இவர் வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று தோணுச்சு. ஏன்னா கேரக்டர் வைஸும் சரி பயமா. ஸோ அவர் சைலண்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்னு எனக்கு தோணுது. மற்றபடி விச்சு மம்மி நான் நினைக்கவே இல்லை. ஸ்டார்டிங்கில் விச்சு மம்மி ஒரு இவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றது யாருமே நாங்கள் நினைக்கல. பட் அவங்க ஒவ்வொரு இதையும் தாண்டி இவ்வளோ தூரம் நிற்கும் போது எனக்கே அவங்க செம்ம ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். எவ்வளோ இது வந்தாலும் அவங்க என்ன கேம் விளாட்றாங்களோ தெரில, பட் அவங்க சம்திங் அஸ் அ பிளேயராக பார்க்கும்போது அவங்க ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்லி தோணுது. வேற இவங்க 2 பேர். அந்த 5 ஃபினாலிஸ்ட் யார் இது வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? விக்ரம் உள்ள இருக்கிறவங்கள ஆக்சுவலி அங்கே பேசும்போது இதான் பேசிப்போம் நாங்களே, யார் இருப்பா, நான் இருப்பேங்க எப்படின்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். உள்ளே இருக்கவங்கள இப்போ யார் இருப்பானா சொன்ன மாதிரி விஜய் வர்மா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வேற
ஆக்சுவலி உள்ளே உட்காந்து பேசும்போது சில நாங்களே முடிவு பண்ணி வச்சிருந்தோம் அத்தனை பேர் இருப்பாங்கன்னு. பட் இப்போ சில சுச்சுவேஷன்னால சில பேர் சொல்ல முடியல. அவங்க அப்புறம் வந்து தினேஷ் அண்ணன் இருப்பாருன்னு தோணுது, அர்ச்சனா இருப்பா அப்படின்னு தோணுது. இன்னும் 2 பேர் வந்து மேபி மணி ஐயாவுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அவர் வந்துருவாப்புலன்னா. அப்புறம் வந்து மாயா, பூர்ணிமா, நிக்சன் இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு இருக்கு. சூப்பர். கமெண்ட்ல ஃபுல்லா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம் கமெண்ட்ல கொட்டினே வருது. ஆமா, அதுவா ஆக்சுவலி இந்த சீசன்ல எனக்கு பெரிய விஷயம். நான் எனக்கு இதெல்லாம் காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் டெய்லி நைட்டு போய் உட்காந்து சொல்லுவேன், இதெல்லாம் வராதுன்னே நினைச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அப்புறம் ஹரிஷ் கல்யாண் ப்ரோலாம் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னும் போது ஐயோ போச்சு எல்லாம் வந்துட்டு இருக்கு போலயே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அது ட்ராலா மாறிட்டு இருக்குன்னு தெரிஞ்சது எனக்கு. ஆனாலும் இல்லை, நான் ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா வந்து எனக்கு எப்பவுமே இந்த சினி ஃபீல்டு அப்படின்னு சொல்லி தான் ஃபீல்டுன்னு இறங்கினப்ப இருந்தே எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. எல்லாருமே கேட்பாங்க, எப்படி என்ன நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கும். நான் அப்படி நினைச்சுப்பேன், இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல நம்ம இந்த இடத்துல இருப்போம், இந்த மாதிரி ஒரு டெலிவிஷன்லயோ இல்லை படத்துல நடிச்சிட்டு இருப்போம் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். அது அங்கே நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை நோக்கி போயிட்டு இருப்பேன். ஸோ இது எனக்கு அப்போ இருந்தே இருக்கு. அதே தான் இங்கேயும் எனக்கு பிக் பாஸ்ல நம்ம டைட்டில் வின்னர் போறோம் அப்படின்றத அதை செட் பண்ணி வச்சுக்கணும். அதை நினைச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அது நம்மளை கூட்டு போகுன்ற ஒரு இதுல தான் இருந்தது. பட் ஆனால் அது ஒரு டைம்ல ட்ரால் ஆச்சு அப்படின்னு தெரிய வரும்போது என்னடா ஓட்டுறாங்களே, உள்ளேயும் ஓட்டுறாங்க, வெளியும் ட்ராலாக தான் இருக்கும் போலன்னு யோசிக்கும் போது, ஆனால் நம்ம அது இதா பண்ணலையே, நல்ல விஷயம் தானே அது, அதை ஏன் இதுக்காக மாற்ற வேணான்ட்டு மறுபடியும் போய் கேமரா முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஐயா நான் கேமரா முன்னாடி வரைக்கும் சொன்னதில்ல, கேமரா முன்னாடி சொல்ல டைட்டில் வின்னர் பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் சரவணன் விக்ரம்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் வெளில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, யாருமே வந்து விக்ரமோட சொல்லும் போதே டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம், டைட்டில் வின்னர் விக்ரம்னே தான் போஸ்ட்லாம் வந்தது. எல்லாருமே அது இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக மாறி சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் நாங்களும் பண்ணுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க, டேய் உன்னை பார்த்து நாங்கள் கற்றுக்குறோம்டா, எங்கள் கார் பார்க்கிங்க்கு கார் கிடைக்கணும்னா கூட நான் இங்கேருந்து போகும்போது மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே போவோம்டா அந்த மாதிரி அப்படி இப்படின்னு வானுங்க. ஸோ வந்து அது ஒரு நல்ல விஷயமாவும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கப்பு வாங்கலைனாலும் அந்த பேரை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா டைப் பண்ணாலே அப்படிதான் வருது. ஸோ அந்த விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அண்ட் ரீசெண்டாக மால் போகும்போது கூட பப்ளிக்லேருந்து வந்து எல்லாருமே பேசினாங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களை சம்திங் அதெல்லாம் சொல்லிட்டு. ஒருத்தர் ஏங்க டைட்டில் வின்னரா நீங்கள் கப்பு வாங்கலனாலும் எங்களுக்கு நீங்கள் தாங்க டைட்டில் வின்னர்னு இப்படி கையை தூக்கிட்டாரு. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த டைட்டில் வின்னர் நம்ம ஆக்சுவலி கப்பு கிடைக்கலனாலும் அப்படி சொன்னது வேற ஒரு விதத்தில் நமக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போவும் அதான், இப்போ வீட்டுக்கு வந்து சொன்னேன் நான் பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் சரவணன் விக்ரம் அப்படின்ட்டு. அது 2 நாள் அந்த பழக்கம் போவே இல்லை, இப்போதான் நிறுத்தியிருக்கேன். சூப்பர். ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் மொத்தமாக ஓவராலாக ஹெல்மெட் ஆனவங்களும் சரி, உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்? எனக்கு பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அக்ஷயா தான், பிளாட்டி. ஸோ எனக்கும் அவளுக்கும் இருந்த பாண்ட் வந்து ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நல்ல பொண்ணு. அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு பாண்ட் எங்களுக்கு. ஸோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை பிடிக்கும். அண்டு பப்ளு, ஜோவிகா வரும், இதுக்கு 2மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற மற்றபடி எல்லாருமே பிடிக்கும். எதிரிங்கி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சில விஷயங்கள் கோவம் வரும், பட் இவங்களுக்கு பிடிக்காது ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையுமே நாங்கள் நினைச்சதே இல்லை. நினைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் சில சமயங்கள்ல, பட் அந்த தாட் நமக்கு வரவே இல்லை எதிரிங்க அப்படின்னு. ஸோ பிடிக்காத கேட்டகரியிலாம் யாருமே கிடையாது. பிடிச்ச கேட்டகரினா இதுக்கு 2 பேரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதான். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நல்ல கேம் விளையாடிருக்கீங்க, வெளில வந்துட்டீங்க. ஸோ இப்போ இந்த 1 வாரம் கேம் போயிருக்கோம்ல, அதை பற்றியோட வியூ என்னன்னு கேட்குறாங்க. நான் தான் பார்க்கவே இல்லையே, வெளில வந்துட்டு எனக்கு பார்க்க மனசே இல்லை. ஏடா நான் இது போனேன் 24/7 பார்த்துட்டு இருந்தேன். அது பார்க்கும்போது நைட்டு போய் பார்க்கும்போது எப்பவுமே நைட்டை 3 மணி வரையும் அங்கே இருப்பேன். அங்கே பார்த்தா 12 மணி 1 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டானுங்க.
மணி நேரம் அங்கே இருந்துன்னா அங்கே சுற்றிட்டு இருந்திருப்போமே. அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே அங்கே நம்ம இல்லையேன்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சு. நான் பெருசாக எதுவுமே பார்க்கல. நான் அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸு, மீம்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இதாக பார்க்கலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வேறு போயிட்டுருக்கா. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அது, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு. அது வந்தால் எப்படியாவது அடிச்சிடணும், ஜெயிச்சிடணும் விளாண்டு அப்படின்னு பயங்கர டாஸ்க்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ நான் வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ அது போயிட்டுருக்கா. அது ஐயோ நம்ம இல்லாமல் போயிட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம். அதனாலேயே நான் கொஞ்சம் அது பார்க்கல, எபிசோட்ஸ்லாம் இன்னும் பார்க்கல. அதனால என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியல. பார்ப்போம். உங்களோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? அடுத்த பிளான் வந்து கமல் சார்கிட்ட சொன்னது தான். ஸோ அதுக்காக முயற்சி பண்ணி சினிஃபீல்டு மூவிஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்டு அதான் மூவிஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக கொஞ்சம் கூட எல்லாம் சில பேர்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், வீட்லேயே தான் சொன்னாங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு எங்கேயா போயிட்டு வா, போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. எனக்கு அது முடியல. நான் தான் வந்த அன்னைக்கிலேருந்தே எனக்கு அது திருப்பி ஓட ஆரம்பிக்கணுன்றது தான் மைண்டில் இருக்குது. இது கிடைக்கல, இதை விட ஒன்று பெருசாக பண்ணிடணும். இன்னொன்று கமல் சார்கிட்ட ஒரு விஷயம் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், அதையும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்து. ஸோ அடுத்து மூவி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மூவி ட்ரை பண்ணி அந்த விஷயங்களில் இறங்கி அப்படியே போயிட்டுருக்கேன். கேப் விட வேணாம், அப்படியே இறங்கிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதான் அடுத்து ஏதோ ஒரு மூவியில் நீங்கள் வந்து டைட்டில் மேட்ச் சரவண பார்க்கலாம். சிறப்பு. ஸோ we are done. மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மக்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, அவங்க தான் நமக்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நான் பர்சனலாக நான் சொல்ல வேண்டியது, முன்னாடி சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், சில விஷயங்கள் பார்த்தேன். பட் ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்து பாசிட்டிவாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க என்ன. ஸோ அதுவும் பார்த்தேன். அண்டு வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது மேபி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கும் போது இவங்களோட ஒரு சின்ன மெசேஜ், ஒரு சின்ன அந்த எடிட்டு, நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே மெசேஜ் பண்ண ட்விட்டரில் அதுலன்னு எல்லாம் மெசேஜ், இது அப்படியே ஒரு மனுஷனை மாற்றிருச்சு. அது செம்ம மேஜிக்காக இருந்தது. நான் இதுலேருந்து வெளில வர ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு மாதிரி போட்டு இதாக்கிருமோ இது அப்படின்ட்டு. பட் மேஜிக், அவங்க பண்ண மெசேஜ், அவங்க சொன்ன விஷயம், இது எல்லாமே டப்புன்னு ஒரு 2 நாள் அப்படியே மாற்றிருச்சு. மாற்றிட்டு பாசிட்டிவாக எப்போவுமே எனக்கு அது இருக்கும். ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்னா, பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னா டப்புன்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் மைண்டு மாறிடும். ஸோ அந்த விஷயம். அண்டு அது என்னன்னா, இது எல்லாத்துக்குமே, அதாவது நெகட்டிவான ஒரு விஷயத்த, நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒருத்தரை பற்றின பேசுகிற உள்ள பிக் பாஸ்க்குள்ளே இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, நெகட்டிவான சொல்கிற விஷயங்களை அதோட என்ன சார் அந்த லிமிட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாமே பாசிட்டிவாக, நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலுமே அது ஒரு பாசிட்டிவ் வேலை சொல்கிற விஷயம் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா. அது மட்டும், ஏன்னா சில விஷயங்கள் பார்ப்பேன், எனக்குன்னு இல்லை, மற்ற வெளில வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தேன், ஒருத்தரை பற்றின வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ அதை வந்து பண்ணலாம், மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதையும் சில பாசிட்டிவ் வேலை கொஞ்சம் ரொம்ப இதாக இல்லாமல், ரொம்ப ஹர்ட் பண்ணாமல் அது அப்படி சொன்னால் பெட்டர் இருக்கும். அண்ட் வந்து இதை சப்போர்ட் பண்ணுங்கள். இது பெரிய மேஜிக். ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது வந்து ஒருத்தனோட மைண்ட் செட்டே, ஒரு லைஃபே மாற்றக்கூடிய மேஜிக் வந்து அவங்ககிட்ட அவங்க சொல்கிற அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அதுதான் சொல்லணும்.